ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பூனேயில் மாலுக்கு போனப்போ ஆக்சுவலி ஒரு மூவிக்காக போயிருந்தோம். அப்போ வந்துட்டு எடுத்த வீடியோஸ் தான் இது. மால் போயிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஃபன் சிட்டிக்குள்ளே, அதுவும் குழந்தைங்கள வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபன் சிட்டிக்குள்ளே போகாமல் வெளியே வரவே முடியாது. அங்கேயே அழுது புரண்டு எல்லாம் பண்ணி உள்ளே போகாமல் வெளியே வரதே கிடையாது குழந்தைங்க. மாலுக்குன்னு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு நம்ம ஒதுக்கி வச்சுட்டு தான் மாலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். பட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக அவங்க நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சது. இந்த ஃபன் சிட்டியில் இந்த விஷயம், இந்த பார்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குட்டி குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்களும் கிட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு நம்ம அவங்க உள்ளே போனால் வெளியே வரலாமா போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராத அளவுக்கு அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபன் சிட்டின்னு போயிட்டோம் அப்படின்னாவே வந்துட்டு நமக்கு 2000க்கு குறையா அங்கே இருக்கிறது இல்லை. பட்டு காசுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்துட்டு இது தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் குழந்தைங்களுக்கு வந்து உண்மையாலுமே ரொம்ப ஒர்த்து. 2000ங்கிறது ஒர்த்து தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்ற பார்ட்லலாம் என் பாப்பா விளையாண்டது வந்து அந்தளவுக்கு வந்து விரும்பி விளையாண்டா அப்படின்னு சொல்லுவேனா அப்படின்னு கேட்டால் தெரியல எனக்கு. பட் ஆனால் இந்த விஷயங்கள் இந்த பார்ட்டு மட்டும், இந்த போர்ஷனுக்குள்ளே போகும்போது மட்டும் ரொம்ப சூப்பராக ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே விளையாண்டுருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே 2 ஹவர்ஸ் கழித்து அப்பா வந்து இவங்க ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட வெளியே வரக்கு மனசே இல்லாமல் தான் மேடம் வந்து வேணாம் நான் வரமாட்டேன்னு திருப்பி ஓடி போனாங்க உள்ளே. வேறு வழி இல்லாமல் ஈவினிங் ஆயிடுச்சுங்க. அதனால் வந்துட்டு வேறு வழி இல்லை, நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இழுத்துட்டு தான் அழுதுட்டு தான் வந்தா. வெளியே வரக்கு மனசு இல்லாமல் மேடம் வந்தாங்க. ரொம்ப சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது. இதில் என் குழந்தை வந்து அந்த குட்டி குழந்தை, அதுதான் என் குழந்தை. இவங்க வந்துட்டு ஓடுறது வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்கிறனால எங்கேயாவது வெளியே போனாவே ஓடுறதுங்கிற மாதிரியே எங்கே போனாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறா. நிற்பனாங்கிறா. நம்ம பின்னாடி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அவள் பின்னாடி ஓட முடியாத அளவுக்கு ஓடுறா. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறீங்களா, இப்படி தான் ஹேண்டில் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் குழந்தைய எங்களால் வெளியே போனாவே இழுத்து பிடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. பயமாக இருக்குது. இப்போ எல்லா விஷயங்களும் நடக்கிறத பார்த்தாவே முன்னாடிலாம் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போல்லாம் எது நடந்தாலுமே பயமாக தான் இருக்குது. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு, நடக்காததுக்கு முன்னாடியே நடந்துருமோன்னு ஒரு பயம் வந்துடுதா. அதனால் நம்ம கூடையே இருந்து கண்காணிக்கிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறனால வெளியே வந்துட்டு விடுறதுக்கே பயமாக இருக்குங்க. அதனாலேயே மேக்ஸிமம் வெளியே அவாய்ட் பண்ணிடுறது. எங்கள் ஊரில் வந்துட்டு நம்ம ஊர்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக வந்துட்டு தோட்டம் அந்த மாதிரி இருக்கிறனால வந்துட்டு நிறையா விஷயங்கள் இருக்கும். அவள் பாப்பா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாள். அதனால எங்களுக்கு பெருசாக தெரியல, நாங்கள் அங்கே தான் இருந்தனால. இங்கே வந்துட்டு நாங்கள் மகாராஷ்டிரா வந்ததுக்கப்புறமா பெருசாக அவளை வெளியவே விடுறதில்ல. கூண்டுக்குள்ளே அடைச்சி கிடக்கிற புலி மாதிரி தான். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு ஏதாவது அவளுக்கு கொடுத்தாதான் அப்படிங்கிறனால காசெல்லாம் பெருசாக பார்க்குறதில்ல. எப்பயாவது தான் போகிறது. ஸோ அதனால் அது மாதிரி விளையாட வச்சு கூட்டி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். யார் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.